மறைந்த முதல்வரும் நடிகையுமான ஜெயலலிதா உடல் சென்னை மெரினா கடற்கரையில் எம்ஜிஆர் சமாதி அருகே நல்லடக்கம் செய்யப்பட்டது. இவரது இறுதி சடங்கில் தமிழகம் முழுவதும் இருந்த லட்சக்கணக்கான தொண்டர்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். உடல்நலக் குறைவால் 2.5 மாத காலமாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா சிகிச்சை பலனின்றி டிசம்பர் 5ஆம் தேதி இரவு 11:30 மணி அளவில் காலமானார். தொடர்ந்து அவரது உடல் ராஜாஜி ஹாலில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தது. ஜெயலலிதா உடலுக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி, பிரதமர் மோடி, காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி, தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம், அமைச்சர்கள், கேரள கவர்னர் சதாசிவம், முதல்வர் பினராயி விஜயன், ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக், ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, புதுவை முதல்வர் நாராயணசாமி, மகாராஷ்டிரா முதல்வர் பட்னாவிஸ், ரஜினி, இளையராஜா உள்ளிட்ட திரைத்துறையினர் என 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் ஜெயலலிதாவின் உடல் ராணுவ வண்டியில் ஏற்றப்பட்டு ஊர்வலமாக சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள எம்ஜிஆர் சமாதி அருகே கொண்டு செல்லப்பட்டது. அங்கு அரசு மரியாதையுடன் துப்பாக்கி குண்டுகள் முழங்க அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இறுதி சடங்கை ஜெயலலிதாவின் அண்ணன் மகன் தீபக் மற்றும் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா ஆகியோர் செய்தனர்.